இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மட்டுமே நம்மை கடைசி வரை தொடர்ந்து வர முடியும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் கடவுள் மட்டுமே நம்மை பின்தொடர முடியும். ஒரு மனிதன் மற்ற மனிதனை வாழ்நாள் முழுவதும் பின்தொடர முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பின்தொடர முடியாது. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டுவிடுகிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோரை பின்தொடர முடியாது. வயதான காலத்திலே பிள்ளைகள் பெற்றோர்களை முதியோர் இல்லங்களிலே விட்டுவிடுகிறார்கள். இவ்வாறு பிள்ளைகளும் பெற்றோர்களை பின்தொடர முடியாது. கணவன் மனைவியை பின்தொடர முடியாது. காலப்போக்கிலே அவர்கள் மனக்கசப்புற்று அவர்கள் டைவோர்ஸ் அப்ளை செய்கிறார்கள். இவ்வாறு கணவன் மனைவி கடைசி வரை பின்தொடர்ந்து வாழ முடியாது. காதலர்கள் பின்தொடர முடியாது. ஒரு கட்டத்திலே பிரேக்கப், அடுத்து நெக்ஸ்ட் பிக்கப். அதனால காதலர்கள் மற்றவரை பின்தொடர முடியாது. நண்பர்கள் பின்தொடர முடியாது. நண்பர்கள் ஒரு கட்டத்திலே ஒருவரை காட்டி கொடுத்தும் காலை வாரிவிட்டும் அடுத்தவரை பழிவாங்க துடிப்பார்கள். எனவே ஒரு மனிதன் மற்ற மனிதனை கடைசி வரை பின்தொடர முடியாது. ஆனால் கடவுள் மட்டுமே மனிதனை பிறப்பிலிருந்து இறப்பு வரை, இறப்பிற்கு பிறகும் பின்தொடர்ந்து செல்ல முடியும். இறைவன் நம்மோடு வழிநடப்பவர், நம்மோடு உடனிருப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை ஆசீர்வதிப்பவர். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுள் மக்களோடு பயணிக்கிறார். ஆதாம் ஏவாள், மோயிசன், ஆபிரகாம், இன்னும் இறைவாக்கினர் வழியாக கடவுள் மக்களோடு பயணிக்கிறார். குறிப்பாக அந்த இஸ்ராயேல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு இறைவன் அழைத்துச் செல்கிறார். அந்த வழிப்பயணத்திலே கடவுள் மக்களோடு பயணம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து மனிதர்களோடு பயணம் செய்கிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த எம்மாவுஸ் சீடர்கள் ஒரு ஊருக்கு சென்றபோது அவருடைய பயணத்திலே இயேசுவும் உடனிருக்கிறார். ஆனால் அந்த பயணத்திலே அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்தான் இயேசு என்று அவர்கள் அறிய முடியாதவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் இறைவன் இயேசு நம்மோடு பயணிக்கிறார், நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். ஆனால் அந்த இறைவனின் உடனிருப்பை அவருடைய பயணம் செய்யும் போது அவருடைய வழிகாட்டுதலை நாம் கண்டுணர முடியாதவாறு நம்முடைய விசுவாச கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ஊனக்கண்களால் கடவுளுடைய உடனிருப்பை அறிந்து கொள்ள முடியாது. பட்டினத்தார் ஒரு பாடலிலே சொல்லுகிறார், தன்னை நாயினும் கடையேன், அதாவது நான் நாயை விட மோசமானவன், இழிவானவன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு நாயானது தன்னுடைய எஜமான், வீட்டு தலைவர் மாறுவேடத்தில் வந்தாலும் இரவு நேரத்தில் வந்தாலும் அந்த நாயானது தன்னுடைய மோப்ப சக்தியால் அந்த வீட்டு தலைவரை, எஜமானை அடையாளம் கண்டுகொள்ளும். ஆனால் என்னுடைய தலைவர், என்னுடைய கடவுள் மாறுவேடத்தில் வருகின்ற போது நான் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை. ஆகையால் தன்னை நாயினும் கடையேன், நாயை விட மோசமானவன் என்று அவர் சொல்லுகின்றார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு நம்மோடு நம்முடைய வாழ்விலே பயணம் மேற்கொள்கின்றார். பல்வேறு மனிதர்கள் வழியாக இறைவன் நம்மோடு சந்திக்கிறார், நம்மை சந்திக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உறவு கொள்கிறார். குறிப்பாக ஒரு பிச்சைக்கார வேடத்திலே கடவுள் நம்மை நோக்கி வரலாம், உதவி கேட்டு வரலாம். ஒரு நோயாளி வடிவத்திலே கடவுள் நம்மை நோக்கி வரலாம். ஒரு குழந்தை வடிவத்திலே இறைவன் நம்மை நோக்கி வரலாம். இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் வழியாக கடவுள் நம்மை நோக்கி வரலாம். அந்த கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய சீடர்கள் இயேசு அவரோடு பயணித்த போதும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் மூடப்பட்டு இருந்தன. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இயேசு உண்மையாகவே நம்மோடு பிரசன்னமாயிருக்கின்றார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவ்வாறு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த நற்கருணையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இந்த நற்கருணை அன்பின் அடையாளம், அன்பின் பரிசு, அவருடைய உடனிருப்பின் அடையாளம். அந்த நற்கருணையிலே நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச கண்களோடு அந்த ஆண்டவரை உற்று நோக்குகின்ற போது கண்டிப்பாக அவரை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய ஊனக்கண்களோடு ஆண்டவரை பார்த்தால் கண்டிப்பாக ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியாது. இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட அந்த சீடர்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றார்கள். அவர்கள் அப்பம் பிட்டு இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மற்ற சீடர்களுக்கு போய் ஆண்டவர் இயேசுவை கண்டு அனுபவித்த அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இது ஒரு திருப்பலியின் அடையாளம். திருப்பலியின் நாம் இன்று கொண்டாடுகின்ற திருப்பலியின் முன்னடையாளம் அந்த நிகழ்வு, அந்த வழிப்பயணம். திருப்பலியில் என்ன நிகழ்கின்றது என்றால், திருப்பலியிலே இறைவார்த்தை வாசிக்கப்படுகிறது. இறைவார்த்தையின் அந்த இறைவார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மறையுறை வழியாக அந்த இறைவார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அப்பம் பிக்கப்பட்டு அனைவருக்கும் நற்கருணை வழங்கப்படுகிறது. அந்த நற்கருணையை பெற்று உண்டு நாம் அனைவரும் அமைதியாக வீட்டிற்கு சென்று இருந்து விடுகிறோம். ஆனால் அந்த எம்மாவுஸ் சீடர்கள் வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு விளக்கப்பட்டது. மோசே முதல் இயேசு வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அந்த சீடர்களுக்கு விளக்கப்பட்டது. அதன் பிறகு அப்பம் பிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் அப்பத்தை உண்ட பிறகு அடுத்த சீடர்களுக்கு இயேசுவை அறிவிக்கின்றார்கள். இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்கிறது? திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், நற்கருணையை உண்கின்றோம், அதன் பிறகு அப்படியே வீட்டிற்கு போய் அமைதியாக இருந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக மாறுவதில்லை. அடுத்தவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதில்லை. கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கும் சாட்சிகளாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் 3 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முதல் வகையான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்கள். அவங்க ஜெபிப்பாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, பைபிள் படிப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க, ஆலயத்திலேயே தான் எப்பவும் இருப்பாங்க. ஜெபிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. வேற எந்த செயல்களையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற வேலையை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மாட்டாங்க. இவங்க கோயில் உண்டு நாம உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ஜெபிக்கின்ற கிறிஸ்தவர்கள். அடுத்ததாக
பணி செய்கின்ற கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து பணின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. கோயிலுக்கு வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, கோயில் காரியங்களில் எதுவும் அவங்க வந்து பங்கெடுக்க மாட்டாங்க. மாறாக அவங்க சமூகத்தில் போய் அன்பு பணி செய்வாங்க. யாருக்கு என்னென்ன தேவையோ உதவி செய்வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, மருத்துவமனைக்கு போவாங்க, நோயாளிகளை சந்திப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதான் செய்வாங்க. இவ்வாறு அவர்கள் பணி செய்வார்கள், அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு வகை கிறிஸ்தவர்கள்ல யாரு வேணும்னு சொன்னா ரெண்டு பேருமே வேணும். இது இல்லாம ஜெபம் இல்லாம செயல்பாடு இல்லை. செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோப்பு சொல்வதை போல நம்முடைய விசுவாசம் ஜெபத்தோடு, நம்முடைய செயல்வாழ்வு ஜெபத்தோடு இணைந்து செல்ல வேண்டும். ஜெயிப்பேன் ஆனா செயல்பட மாட்டேன், செயல்படுவேன் ஆனா ஜெபிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க பயனற்றவர்கள். ஜெபமும் செயல்பாடும் இணைந்தே செல்ல வேண்டும். இதைத்தான் மார்த்தா மரியா அந்த நிகழ்விலே பார்க்கிறோம். இறைவன் இயேசு ஜெபமும் செயல்பாடும் வாழ்வுக்கு தேவை என்று சொல்லுகிறார். மூன்றாவது வகை கிறிஸ்தவர்கள் முடங்கி கிடக்கும் கிறிஸ்தவர்கள். அவங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, எந்த செயல்பாட்டிலையும் ஈடுபட மாட்டாங்க. கோயிலுக்கு போறது, ஜெபிக்கிறது, மற்ற காரியங்களில் கோயில் காரியங்களில் ஈடுபடுறது எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. மேலும் அதோட எந்த நல்ல செயல்களையும் செய்ய மாட்டாங்க. சமூகத்தில் ஏழை எளிய மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு எந்த செயல்களையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அவங்க ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, திரும்ப எந்திரிப்பாங்க, திரும்ப சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டிவியை பார்ப்பாங்க, மொபைலை பார்ப்பாங்க. அதில் வந்து ஃபேஸ்புக், யூடியூபு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இதிலேயே மூழ்கி கிடப்பாங்க. தேவையில்லாத சேட்டிங் பண்ணுவாங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாத ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் அதில் பார்ப்பாங்க. இப்படியாக ரூமுக்குள்ளேயே முடங்கி போய் கிடப்பாங்க. இவங்க வந்து இந்த சமூகத்தில் வாழ தகுதியில்லாத மக்கள். யாரெல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே முடங்கி போய் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து வாழ தகுதியில்லாத மனிதர்கள். அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு, கடவுளுக்கு இவங்களால எந்தவித பயனும் இல்லை. மாறாக நாம் அனைவரும் ஜெபிக்கின்ற, செயல்படுகின்ற கிறிஸ்துவ மக்களாக வாழ வேண்டும். நம்முடைய செயல்பாடு ஜெபத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தின் வல்லமையோடு ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிறோம். அப்போது நாம் பணி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை, சக்தியை பெறுகின்றோம். அவ்வாறு பணி செய்கின்ற போது, செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது நம்முடைய சக்தி, ஆன்மீக சக்தி குறைந்து விடுகிறது. எனவே அவ்வாறு ஆன்மீக சக்தி குறையும் போது மீண்டும் ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், மீண்டும் சக்தியை பெறுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வின் அம்சமாக இருக்க வேண்டும். ஜெபமில்லாமல் செயல்பாடு இல்லை. இன்று வாழ்க்கைக்கும் வழிபாட்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது. வாழ்க்கையும் வழிபாடும் ஒன்றுதான், இரண்டல்ல. இரண்டும் இணைந்தே செல்ல வேண்டும், தனித்தனியாக செல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு. ஆலயத்தில் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் இந்த சீடர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பிறகு, நற்கருணையை உண்ட பிறகு அவர்கள் போய் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறுகிறார்கள். அந்த சீடர்களை பார்க்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு உயிர்த்த இயேசுவை சந்தித்த அவர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். படைப்பிற்கெல்லாம் அவர்கள் சான்று பகர்கிறார்கள். எனவே கிறிஸ்துவ வாழ்வு என்பது சாட்சிய வாழ்வு. சாட்சிய வாழ்வு இல்லாமல் நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்க முடியாது.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் எதுவுமே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்வில் வெற்றியை, மகிழ்ச்சியை சுவைக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போதுதான் நமக்கு மதிப்பு, நம்முடைய வாழ்வுக்கு வெற்றி. இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை தவறான வழியிலே வழிநடத்தி நம்மை தீய மனிதர்களாக மாற்றி விடுவான். எனவே அந்த எம்மாவு சீடர்கள் ஆண்டவரே எம்மோடு தங்கும் என்று இயேசுவை கேட்டுக்கொண்டதைப் போல நம்முடைய வாழ்வில் கடவுள் இல்லை என்றால் நாம் இல்லை. எனவே கடவுள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. திராட்சை கொடியோடு கிளை இணைந்திருக்கும் போதுதான் அது மிகுந்த கனி தர முடியும். இதை போல இயேசுவோடு நாம் இணைந்திருந்தாலன்றி எதையும் செய்ய முடியாது. எனவே நாம் இயேசுவோடு இணைந்து பயணிக்க, அவருடைய கரம் பிடித்து நடக்க அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.